மூணாறில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. பல இடங்களிலும் தெருநாய்க்கள் மற்றும் வளர்ப்பு நாய்க்களின் தாக்குதல் மூலம் ஆசிரியர்கள் சிரமப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் பணிச்சுமை அதிகரித்துள்ளதாகவும் ஆசிரியர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அரசு அதிகாரிகள் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆசிரியர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின் பாகமாக கணக்கெடுப்பு படிவங்களில் தகவல்கள் சேகரிக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் தற்போது புகாருடன் முன்வந்துள்ளனர். சில வீடுகளுக்குள் நுழைந்த போது நாய்களின் தாக்குதலுக்கு பயந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஆசிரியர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதன் பாகமாக பஞ்சாயத்து உறுப்பினர்களும் பஞ்சாயத்து அதிகாரிகளும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கணக்கெடுப்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடுதல் பணி சுமையும் பெரும் மன அழுத்தத்தையும் இது ஏற்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சென்சஸ் டியூட்டியோட பாகமா எல்லா வீடுகளும் சந்திச்சு அவங்களோட டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எங்களுக்கு இந்த எனுமரேட்டர் மார்க்கு கொஞ்சம் புத்திமுட்டெல்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, போகிற இடங்கள்லாம் நாய்களோட தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கே நாய்க்கடி கிடைச்சது ஃபர்ஸ்ட் நாளே. அதே மாதிரி நிறைய என்னோட கூட இதாகக்கூடிய எனுமரேட்டர்ஸ் மார்க்கும் நிறைய பேருக்கு இந்த பாதிப்பெல்லாம் இருக்குது. அப்போ வீடுகளில் இருக்கக்கூடிய நாய்கள்லாம் ஒன்று பாதுகாப்பாக அதை கெட்டி போட்டு இந்த வரக்கூடிய டியூட்டிக்கு வரக்கூடிய எனுமரேட்டருக்கு ஒன்று சப்போர்ட்டாக இருந்தால் அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். எங்களுக்கு இந்த டியூட்டியை கொஞ்சம் முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு தகுந்த நடவடிக்கையை உரிய அதிகாரிகள் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஒரு கணக்கெடுப்பாளர் 200 வீடுகளிலிருந்து தகவல்கள் சேகரிக்க வேண்டும். ஆனாலும் தங்களுக்கு 375 வீடுகளுக்கு மேல் தகவல்கள் சேகரிக்க வேண்டிய நிலை உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட காலத்திற்குள் பணிகளை முடிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளதால் பெரும் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலை உள்ளது. இதன் காரணமாக மாணவ மாணவிகளுக்கு பாடம் கற்பிப்பதற்கான நேரம் கிடைப்பதில்லை. இதனால் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கும் பெரும் பின்னடைவு ஏற்படுகிறது. பிப்ரவரி மாதத்தில் சென்சஸ் பணிகளை நிறைவு செய்வதற்கான நடவடிக்கைகளில் தங்களை ஈடுபடுத்தும் போது தங்களுக்கு இதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் தங்களை இப்பணியில் ஈடுபடுத்தும் போது மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாத வகையில் தினக்கூலி அடிப்படையில் தற்காலிக ஆட்களை நியமிக்க வேண்டும் என்றும் கணக்கெடுப்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 200 വീടുകൾ എന്നാണ് ഒരു എന്യൂമറേറ്റർക്ക് ഉള്ളതെന്നാണ് നമുക്ക് ക്ലാസ് എടുത്ത സമയത്ത് പറഞ്ഞിരുന്നത്. എന്നാൽ എനിക്കല്ല പൊതുവെ ഞങ്ങളുടെ കൂടെയുള്ള പല അധ്യാപകർക്കും 375 വീടിന് മുകളിൽ തന്നെ വരുന്നുണ്ട്. അതിന് സെൻസസ് ഹൗസ് ഉൾപ്പെടെ വരുമ്പോൾ 500-ന് മുകളിൽ വീടുകൾ വരുന്നുണ്ട്. 2 പേര് ചെയ്യേണ്ട ഡ്യൂട്ടിയാണ് ഞങ്ങൾ ഒരു 10 ദിവസം കൊണ്ട് ചെയ്തു തീർക്കേണ്ടി വരുന്നത്. ഇത് ഒത്തിരി ബുദ്ധിമുട്ട് അനുഭവിക്കുന്നുണ്ട്. അതുപോലെ തന്നെ സ്കൂളുകളിലും ഞങ്ങൾക്ക് ക്ലാസ്സുകൾ നഷ്ടപ്പെടുന്നുണ്ട്. കഴിഞ്ഞ തവണത്തെ സെൻസസ് നടന്നപ്പോൾ മറ്റ് അധ്യാപകരെ ഈ ജോലിയിൽ നിന്ന് ഒഴിവാക്കിക്കൊണ്ട് പകരം ദിവസവേതന അടിസ്ഥാനത്തിൽ അധ്യാപകരെ നിയമിക്കുകയുണ്ടായി. പക്ഷെ ഇത്തവണ അങ്ങനത്തെ ഒരു നടപടി ഉണ്ടായിട്ടില്ല. അപ്പം അത് കുട്ടികളുടെ പഠനത്തെയും ബാധിക്കുന്നുണ്ട്. എക്സാം അടുത്ത മാസം വരുന്നുണ്ട്. അതിനു മുന്നേ അധ്യാപകർക്ക് പോർഷൻ തീർക്കാൻ പറ്റാത്ത സാഹചര്യങ്ങളുണ്ട്. അപ്പം ഇതുകൊണ്ട് അടുത്ത ഫെബ്രുവരിയിൽ വരുന്ന സെൻസസിന്റെ സമയത്ത് ഞങ്ങൾക്ക് ഇതിനെക്കാട്ടിലും കൂടുതൽ ഡേറ്റാസ് എടുക്കേണ്ട സാഹചര്യമാണ്. വീട്ടിലെ ഓരോരുത്തരുടെയും വ്യക്തിപരമായ ഡീറ്റെയിൽസ് എല്ലാം ഞങ്ങൾ എൻ്റർ ചെയ്യേണ്ടി വരും. അപ്പോൾ ആ സമയത്തെങ്കിലും ഞങ്ങൾ ഇതിൽ നിന്നും ഒഴിവാക്കുക, അല്ലെങ്കിൽ ഞങ്ങൾക്ക് പകരം ദിവസവേതന അടിസ്ഥാനത്തിൽ ആളുകളെ നിയമിച്ചുകൊണ്ട് പിള്ളേരുടെ അധ്യയനം തടസ്സപ്പെടാത്ത രീതിയിലുള്ള നടപടികൾ അധികൃതരുടെ ഭാഗത്തു നിന്നുണ്ടായാൽ വളരെ നന്നായിരിക്കുമെന്ന് മാത്രം ന്യൂസ് ബ്യൂറോ, മൂന്നാർ.